ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சீரிஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a sum of money on compound interest becomes double of itself in 3 years. How many years will it take for the amount to become 8 times of itself at the same rate of interest? ஓகேவா? ஸோ இது முக்கியமான கான்செப்ட். என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு பிரின்சிபல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டபுளா மாறுறதுக்கு 3 வருஷம் எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்ப அதாவது நம்ம போடக்கூடிய பிரின்சிபல் 3 வருஷத்துல அப்படியே 2 மடங்கா வளர்ந்துருக்கு. How many years will it take for the amount to become 8 times of itself? அப்ப அதே பிரின்சிபல் 8 மடங்கா வளர்றதுக்கு 8 டைம்ஸா மாறுறதுக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. புரியுதா? இப்ப நம்ம வந்து பிரின்சிபல் சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல ஒரு 1000 ருபீஸ் போடுறோம் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம அக்கௌண்ட்ல வந்து டபுள் ஆகி 2000 இருக்கு. நம்ம 1000 ரூபாய் போட்டது 2000 ரூபாயா மாறி இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா பாருங்க, இப்ப நம்ம போடக்கூடிய பிரின்சிபல் 3 வருஷத்துல டபுள் ஆகுது. இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? ஏதோ ஒரு பிரின்சிபல் போடுறோம், ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா அது டபுள் ஆகி 2 டைம்ஸ் த பிரின்சிபலா மாறி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிங்கிறது பிரின்சிபல், இந்த 2பிங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட். ஓகேவா? 2பிங்கிறது 2 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய அமௌண்ட். அப்ப இந்த 2பிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, பிரின்சிபலும் இருக்குது, இந்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டும் இருக்குது. ஓகேவா? அப்போ 2பியை நம்ம வந்து இதுக்குள்ள பிரின்சிபல் இருக்கிறதுனால இந்த 2பியை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? பி பிளஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள பிங்கிறது நம்ம ஆக்சுவலா போட்டோம் இல்லையா, அந்த பி தான் இது. ஓகேங்களா? அந்த பிரின்சிபல் இது. எக்ஸ்ட்ரா இன்னொரு பி கிடைச்சிருக்கு இல்லையா, இது வந்து என்னவா இருக்கும்னா அந்த 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப கிளியரா புரியுதா? அப்போ 3 வருஷத்துல நான் வந்து டெபாசிட் பண்ண அந்த பிரின்சிபல் வந்து அப்படியே டபுள் ஆகுதுன்னா என்ன மீனிங்? நான் எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலான மணி வந்து எனக்கு என்னவா கிடைச்சிருக்குன்னா இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. நான் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன்னா 3 வருஷத்துல எனக்கு 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுனாலதான் நான் பிரின்சிபல் 1000மும் என்னோட இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாயும் சேர்ந்து மொத்தமா இப்ப என் அக்கௌண்ட்ல 2000 ரூபாங்கிற அமௌண்ட் இருக்கு. இதுதான் எப்ப 3 வருஷத்துல என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம்? டபுள் ஆயிருக்குன்னு அர்த்தம். கிளியரா? அப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? அப்ப நான் போட்ட பிரின்சிபல் டபுள் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகுதுன்னா எத்தனை வருஷம் முடிவுல எனக்கு வந்து அது 8 மடங்கா மாறி இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இதை 2 விதமா சால்வ் பண்ணலாம். நான் சொன்ன 2மே சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே டைரக்டா ஒரே ஸ்டெப்ல போட்டலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ நான் ஏதோ ஒரு பிரின்சிபல் போடுறேன். ஓகேவா? இது என்ன ஆகுது? 3 இயர்ஸ்ல 2பியா மாறுது. ஓகேங்களா? நான் போடக்கூடிய பிரின்சிபல் பின்னு வச்சிருக்கிறேன். 3 இயர்ஸ்ல அது என்னவா மாறிடுச்சு? 2பின்னு மாறிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 3 வருஷம் ஆச்சுதுன்னா என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ, நான் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ அது என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் என் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குதோ அது டபுள் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். இப்ப ஸ்டார்டிங்ல என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? பி அப்படிங்கிற காசு இருந்தது. 3 வருஷம் கழிச்சது என்ன ஆயிடுச்சு? 2பின்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 2பி இருக்கு. அப்போ இங்க இருந்து இன்னொரு ஒரு 3 வருஷம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷத்துல என்ன ஆகும்னா, இந்த 3 வருஷத்தை பாருங்க. இந்த 2வது 3 வருஷத்தோட ஸ்டார்டிங்ல என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? 2பி இருந்தது. அப்போ இந்த 2பி அடுத்த 3 வருஷத்துல என்ன ஆகும்? டபுள் ஆகும். அப்ப 2பியை டபுள் ஆக்குனா என்னது? 4பி. ஓகேவா? அப்ப பாருங்க, நான் போட்ட பிரின்சிபல் 4 மடங்கா மாறிடுச்சு. மொத்தம் எத்தனை வருஷத்துல? இங்க ஒரு 3 வருஷம், இங்க ஒரு 3 வருஷம், மொத்தம் 6 வருஷம். அப்ப 4 மடங்கா மாறுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது. ஓகே. நமக்கு எத்தனை மடங்கா மாறணும்னு சொல்லியிருக்காங்க? 8 மடங்கா மாற சொல்லியிருக்காங்க. சோ 8 டைம்ஸா மாறணும்னா அப்ப பாருங்க. அப்போ 2வது 3 வருஷமும் முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? அப்ப 2வது 3 வருஷம் முடியும் போது அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 4பி இருக்கு. இப்ப இங்க இருந்து இன்னொரு ஒரு 3 வருஷம் போனோம்னா இந்த 3 வருஷம் இருக்குல்ல, இதோட ஸ்டார்டிங்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்ததோ அது அப்படியே டபுள் ஆகும். புரியுதா? அப்ப இந்த 4பி டபுள் ஆகி இப்ப என்ன ஆயிடும்? 8பி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு 2 மடங்கா மாறிட்டே போகும். இப்ப அடுத்த இன்னொரு ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த 8பி வந்து 16பியா மாறி இருக்கும். அங்க இருந்து இன்னொரு ஒரு 3 வருஷம் கழிச்சு போனோம்னா இந்த 16பி டபுள் ஆகி 32பியா மாறி இருக்கும். ஸோ டபுள்னா என்ன அர்த்தம்? அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும்னு அர்த்தம். உங்களை 2 மடங்கு. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் போட்டேன். 3 இயர்ஸ்ல அது 2பியா மாறிடுச்சு. அடுத்த 3 வருஷத்துல 2பி இன்டு 2 4பியா மாறிடுச்சு. அடுத்த 3 வருஷத்துல இந்த 4பி டபுள் ஆகி 8பியா மாறிடுச்சு. அப்போ ஓவராலா நான் போட்ட பிரின்சிபல் ஃபைனலா 8 டைம்ஸ் 8 மடங்கா மாறுறதுக்கு மொத்தம் எத்தனை வருஷத்தை தாண்டி வந்திருக்கும்? இங்க ஒரு 3 3 3 ஆக மொத்தம் எத்தனை வருஷம்? 9 வருஷத்தை தாண்டி வந்திருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்போ? 9 இயர்ஸ். கிளியரா? ஸோ இவ்வளவுதான். இப்ப இதே இது வந்து நமக்கு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ வந்து நமக்கு 3 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா, இதே 3 வருஷத்துல ட்ரிபிள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் போடக்கூடிய காசு வந்து
3 இயர்ஸ்ல ட்ரிபிள் ட்ரிபிள் ஆகுது, இல்லைன்னா 3 டைம்ஸா மாறுதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டபுள் ஆகுதுன்னு சொன்னாங்க. டபுள்னா 2 டைம்ஸ், ட்ரிபிள்னா அப்ப என்ன அர்த்தம் 3 டைம்ஸ். அப்ப என்ன நடக்கும்னா நான் போடக்கூடிய பிரின்சிபல் பாருங்க, இங்க இருந்து 3 வருஷம் கழிச்சு இந்த பி வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகுதுன்னா எத்தனை ஆயிடும் 3Pன்னு மாறிடும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட் பி தான், ஆனா இப்ப என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு 3P இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த 3Pங்கிறது என்னது 3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அப்ப இந்த 3Pக்குள்ள என்ன இருக்குது, பிரின்சிபலும் இருக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அப்ப பிரின்சிபலை பின்னு எடுத்துட்டா அப்ப எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2P எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. புரியுதா, இங்க 3P இருக்குதுன்னா P பிளஸ் 2P. இந்த Pங்கிறது என்னது இனிஷியலா நான் டெபாசிட் பண்ண பிரின்சிபல். அப்ப எக்ஸ்ட்ரா கிடைச்ச இந்த 2P தான் என்னவா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா, அப்போ இதுக்கு என்ன மீனிங் புரியுதுல்ல, பிரின்சிபல் வந்து 3 வருஷத்துல அப்படியே ட்ரிபிள் ஆகி 3P இருக்கு. அப்போ ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் நான் போடக்கூடிய காசு 3 மடங்கா வளருதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப இங்க இருந்து இன்னொரு ஒரு 3 வருஷம் நான் கழிச்சு பார்த்தேன்னா என்ன ஆயிருக்கும், இந்த 3P அப்படியே ட்ரிபிள் ஆயிருக்கும். அப்ப 3P ட்ரிபிள் பண்ண எவ்வளவு, ட்ரிபிள்னா இன்டூ 3 பண்ணணும். அப்ப 3P எத்தனை பியா மாறி இருக்கும், 9Pயா மாறி இருக்கும். அப்ப இங்க இருந்து இன்னொரு ஒரு 3 வருஷம் கழிச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9P இன்டூ 3 என்னது 27Pயா மாறி. ஸோ புரியுதா, ஸோ டபுள்னா இன்டூ 2 பண்ணிட்டே போகணும், எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்களோ அது கீழே ஆட் பண்ணிட்டே போங்க. ட்ரிபிள்னா இன்டூ 3 பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள்னு சொல்லி கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 4 டைம்ஸா மாறுதுன்னா இன்டூ 4 பண்ணிட்டு போகணும். புரியுதா, அது கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 9. நீங்க இதை இந்த மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம், இப்படியே சால்வ் பண்ணிக்கலாம், இல்ல இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நான் அந்த மெத்தடே நான் சொல்லிடுறேன். அந்த மெத்தட் வந்து ஒரு சில கொஸ்டின்ல வந்து நமக்கு சிம்பிளா ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஈஸி தான், அது என்ன ஷார்ட்கட் நான் சொல்றேன் பாருங்க. இதை வந்து ஃபுல்லா delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினே எடுத்துக்கலாம். ஏன்னா பாருங்க டபுள் ஆகுறதுக்கு 3 வருஷம் ஆகுதா. ஓகேவா, ஸோ டபுள் ஆகுறதுக்கு 3 வருஷம் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பாருங்க எத்தனை டைம்ஸ், டபுள்னா எத்தனை, டபுள்னா 2 டைம்ஸ் இல்லையா. 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு எத்தனை இயர்ஸ் ஆகுது, 3 இயர்ஸ் ஆகுது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 8 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான், புரியுதா. நான் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 2 டைம்ஸா மாறுறதுக்கு 3 இயர்ஸ் ஆச்சுதுன்னா 8 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர். இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கவனிச்சு இந்த 2க்கும் 8க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த 2வை 2 பவர் 1ன்னு எழுதிக்கலாம் கரெக்டா, இந்த 8ஐ 2 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ டபுள்னு சொன்னாங்கன்னா 2 பவர்ல வர மாதிரி இருக்கும், ட்ரிபிள்னு சொன்னாங்கன்னா 3 பவர்ல வர மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுல கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல, இது மாதிரிலாம் மாத்திலாம் தர மாட்டாங்க, இப்படித்தான் இருக்கும் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சரே. ஸோ டபுள்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிறதும் சரி கேட்கறதும் சரி 2 பவர்ல வர எழுதுற மாதிரி தான் இருக்கும். ட்ரிபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறதும் கேட்கறதும் 3 பவர்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு 3 இயர்ஸ்னா 8 டைம்ஸ் மாறுறதுக்கு எத்தனை வருஷம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இப்படி என்ன பண்ணிட்டேன், அப்போ 2 டைம்ஸ்னா 2 பவர் 1ன்னு எழுதிட்டேன், 8 டைம்ஸ்னா 2 பவர் 3ன்னு எழுதிட்டேன். இப்போ இதை மட்டும் பாருங்க, இப்போ இந்த இடத்துல 2க்கு மேல பவர்ல என்ன இருக்கு 1, 2க்கு மேல பவர்ல என்ன இருக்கு 1. ஸோ இந்த 1 யூனிட் தான் 3 இயர்ஸ். ஓகே, 1 யூனிட் தான் எனக்கு எவ்வளோ 3 இயர்ஸ். அப்போ இங்க எனக்கு கேட்கறது 8 டைம்ஸ் தான். அப்போ 8 டைம்ஸ்னா 2 பவர் 3, இங்க பவருக்கு மேல என்ன இருக்கு 3 யூனிட்ஸ் இருக்கா. அப்போ 3 யூனிட்ஸ்னா எத்தனை இயர், அவ்வளவுதான். புரியுதா, 1 யூனிட் தான் எனக்கு 3 இயர்னா 3 யூனிட்ஸ் எத்தனை இயர்னு பார்த்தா வேலை முடிஞ்சு. அப்போ 1 யூனிட் எனக்கு 3 இயர்ஸ்னா 3 யூனிட் எத்தனை இயர்ஸா இருக்கும், 9 இயர்ஸா இருக்கும். முடிஞ்சு போச்சு. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 9. ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணலாம். இதுவும் ஈஸியா தான் இருக்கும், அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா ஒரு சில நேரத்துல இந்த மெத்தட் யூஸ் பண்றதா நமக்கு கரெக்டா இருக்கும். அந்த மெத்தட ஒரு சில கொஸ்டின் நமக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேங்களா, டைரக்டா கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் வரும்போது நமக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணா என்ன சிக்கல் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா, சோ பாருங்க, அப்ப இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலயுமே பக்கவா ஆப்டா செட் ஆகும். 2 டைம்ஸ்னா 2 பவர் 1, 8 டைம்ஸ் கேட்டதுனால 2 பவர் 3 எவ்வளவுன்னு பாத்துருக்கேன். அப்போ 1 யூனிட் தான் 3 இயர்ஸ்னா 3 யூனிட் எத்தனை இயர்ஸ். கிளியரா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இல்ல பாருங்க, an amount becomes 27 times of itself on compound interest compounding annually in 9 years. In how many years at the same rate of compound interest compounded annually it will become 81 times itself. ஓகே, அதாவது என்னன்னா 27 டைம்ஸா மாறுறதுக்கு 9 வருஷமா. அப்ப என்ன கேக்குறாங்க, 81 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் சொல்லி கேக்குறாங்க. அப்போ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணல, அந்த மெத்தட்ல இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மெத்தட்ல பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, நான் ஏதோ ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன்.
அந்த பிரின்சிபல் என்ன ஆகுது 9 இயர்ஸ்ல 27 டைம்ஸா மாறுது. ஸோ பிங்கிறது 27 பியா மாறிடுச்சு எத்தனை வருஷத்துல 9 வருஷத்துல. அப்ப எனக்கு எத்தனை இதா மாறணும் 81 டைம்ஸா மாறணும். ஸோ இப்போ 81 டைம்ஸா மாறணும்னா நான் என்ன சொன்னேன் டபுள்னா அப்படியே இன்ட்டு 2 அப்போ இதுக்கப்புறம் அடுத்த 9 வருஷம் நான் எழுதுனாதான் எனக்கு என்ன வரும் நான் போட்ட பிரின்சிபல் 27 டைம்ஸா மாறி இருக்கு. அப்போ அடுத்த ஒரு 9 வருஷம் தாண்டன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 27 இன்ட்டு 27 புரியுதா 27 இன்ட்டு 27 இந்த பக்கம் வந்துடும். என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல 27 இன்ட்டு 27 எவ்வளோ 729 பி அடுத்த 9 வருஷத்துல இப்படி மாறி போயிடும். இதுதான் நான் போட்ட பிரின்சிபல் 27 டைம்ஸா மாறுறதுக்கு 27 டைம்ஸா மாறுறதுக்கு 9 வருஷம்னா அப்ப அந்த 27 டைம்ஸா மாறினதுல இருந்து அடுத்த 9 வருஷம் கழிச்சுன்னா இதுல இருந்து இன்னொரு ஒரு 27 டைம்ஸா மாறிடும். அப்ப 27 பி இன்ட்டு 27 போடும்போது நமக்கு எவ்வளவு வந்துருது 729 பி கிடைச்சிருது. நமக்கு எவ்வளவுதான் வேணும் 81 தான் வேணும். அப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இதுல ஏதோ ஒரு இது தப்பு இது கரெக்டா தான் நான் பண்ணிருக்கிறேன். பட் ஆனா இந்த மெத்தட்லயும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ஆனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் வருது. இதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் இப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணல. ஓகேவா தேவையில்லாம இதை நான் சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நீங்க அதனால என்ன பண்ணுங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளா ஆன்சர் வரும். ஓகே இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா 2வது தடவை சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. எனக்கு எத்தனை டைம்ஸ் 27 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர்னு சொல்லியிருந்தாங்க 9 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க 81 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஸோ நான் எப்பவுமே சொன்னேன் இங்க எழுதிருக்கிற 2 நம்பருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா பவர்ல எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ போன கொஸ்டின் எப்படி இருந்தது 2 பவர்ல எழுதுற மாதிரி இருந்ததா அப்ப இந்த கொஸ்டின்ல ஒன்று 2 பவர்ல எழுதுற மாதிரி இருக்கும் இல்ல 3 பவர்ல எழுதுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா 4 பவர்ல எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் 27 and 81 ரெண்டுக்கும் பேஸ்ல நீங்க என்ன நம்பர் வச்சு எழுதுனா பவர் எழுதும் போது கரெக்டா மேட்ச் ஆகும். ரெண்டுமே 3 பவர்ல எழுதக்கூடிய நம்பர். இந்த 27ங்கிறது என்னது 3 பவர் 3 ஓகேவா இது 81 வந்து 3 பவர் 4. ஸோ இது 3 பவர் 3 இது 3 பவர் 4. நமக்கு பேஸ் வந்து சேமா இருக்கணும். ஒன்னு பேஸ் வந்து நீங்க 2 பவர்ல எழுதுறீங்கன்னா ரெண்டுலயுமே 2 2 இருக்கணும். இல்ல ரெண்டுலயுமே 3 3 இருக்கணும். ஒண்ணுல 2 ஒண்ணுல 3 வர மாதிரி வச்சு எழுதிடக்கூடாது. போன கொஸ்டின்ல பாருங்க ரெண்டுமே பேஸ் 2 வர மாதிரி வச்சு எழுதணும். இந்த இடத்துல ரெண்டுமே பேஸ் 3 வர மாதிரி வச்சு எழுதிருக்கணும். பவர் பிரச்சனை இல்லை. ஓகேவா இப்போ எனக்கு 27 டைம்ஸா மாறுறதுக்கு 9 இயர்ஸ்னா 81 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர்ஸ்னு சொல்லி பார்க்க போறோம். அப்ப பாருங்க இந்த இடத்துல 3 3ன்னு வச்சு எழுதியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிற 3 நான் பார்க்க தேவையில்லை. இப்போ பவரை மட்டும் பாருங்க இங்க பவர்ல எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. அப்ப 3 யூனிட்ஸ் தான் 9 இயர்ஸ். 3 யூனிட்ஸ்னா 9 இயர்ஸ். இப்போ இங்க எவ்வளவு இருக்கு அப்போ 4 யூனிட்ஸ்னா எத்தனை வருஷம் புரியுதா 3 யூனிட்ஸ் தான் 9 இயர்ஸ்னா 4 யூனிட்ஸ் எவ்வளவு இயர்ஸ்னு பார்க்கணும். அப்ப 3 யூனிட்ஸ் தான் 9 இயர்னா 1 யூனிட் எவ்வளவு வரும் 3 இயர் 1 யூனிட் 3 இயர். அப்போ 4 யூனிட்னா 4 3s 12 இயர்ஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 12 இயர்ஸ். கிளியரா புரியுதா ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ல கரெக்டா ஆப்ட் ஆகல. மொதல் கொஸ்டினுக்கு சிம்பிளா ஆன்சர் வந்தது. ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு சின்னதா சிக்கல் வருது. இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. முடியும் கண்டிப்பா இந்த யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நான் சொன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வரும். அதனால என்ன பண்ணுங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது ஒரே வழிதான். வித்தியாசமான கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வழியே கிடையாது. எப்படி கேட்டாலும் நம்ம இந்த ஒரு மெத்தடுக்குள்ள இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை அடைக்கிற முடியும். அதனால இதே பார்த்துக்கலாம். கிளியரா ஸோ 3 யூனிட்ஸ் தான் 9 இயர்ஸ்னா 4 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கு 12 இயர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 12. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா இல்ல பாருங்க an amount becomes 27 times itself on compound interest in 15 years in how many years at the same அதே கொஸ்டின் தான் இயர் மட்டும் மாறி இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை பாருங்க 27 டைம்ஸ்னா எத்தனை இயர்ஸ்லயா 27 டைம்ஸுக்கு 15 இயர்ஸ் தான். இப்போ என்ன கேட்குறாங்க 81 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர்னு கேட்குறாங்க. அப்போ 27 எப்படி எழுதலாம் 3 பவர் 3 81னா 3 பவர் 4 அப்போ 3 யூனிட்ஸ் தான் 15 இயர்னா 4 யூனிட் எவ்வளோ அப்போ 1 யூனிட் எவ்வளோ வரும் 5 இயர்ஸ் வரும். அப்போ 4 யூனிட்னா 4 into 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 20 இயர்ஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 20 இயர்ஸ். கிளியரா சேம் அதே தான் இயர் மட்டும் மாறி இருக்கு வேற ஒன்றும் இல்லை. இது பாருங்க இது அதே தான்
சேம் கொஸ்டின் தான். ஸோ ப்ராக்டிஸ் என்ன எல்லாமே ஒரே மாடல் தான். சால்வ் பண்ணி பாருங்க. இது பாருங்க, an amount becomes 125 times of itself on compound interest in 30 years. அதாவது 125 125 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதான்? 30 வருஷம் ஆகுதாம். அப்போ நமக்கு 625 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? In how many years at the same rate on compound interest it will become 625 times of itself. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க 125 இருக்கு, இங்க 625 இருக்கு. ரெண்டுமே என்ன பேஸ் வர மாதிரி வச்சு எழுதுனா ஈஸியா இருக்கும்? ரெண்டுமே 5 பேஸ்ல எழுதுனா கரெக்டா இருக்கும். ஓகேவா? அப்ப இது வந்து 125னா 5 பவர் 3, 625னா 5 பவர் 4. பவரை மட்டும் பாருங்க, 3 யூனிட்ஸ் தான் 30 இயர்ஸ்னா 4 யூனிட்ஸ் எவ்வளோ? அவ்வளவுதான். அப்போ 1 யூனிட்னா எத்தனை இயர் வரும்? 10 இயர் வரும். அப்போ 4 யூனிட்ஸ்னா 40 இயர்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 40. எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். கடகடன்னு ஆன்சர் பண்ணலாம் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இல்ல பாருங்க, இதுலயும் அதே தான். an amount of money becomes 125 times of itself on compound interest in 30 years. அதே in how many years at the same rate it become 5 times of itself. புரியுதா? இந்த இடத்துல 5 டைம்ஸ் கேட்கறான். அதே தான், கஷ்டப்படவே தேவை கிடையாது. அதே மாதிரி எழுதலாம். 125 டைம்ஸா மாறுறதுக்கு நமக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு? 30 இயர்ஸ் எடுத்துக்கிச்சா? இப்போ நமக்கு எவ்வளவு டைம்ஸ் வேணும்? 5 டைம்ஸ் வேணும். 5 டைம்ஸ்னா எத்தனை இயர்ஸ்? அப்போ 125 எப்படி எழுதலாம்? 5 பவர் 3. இப்போ 5 எப்படி எழுதலாம்? 5 பவர் 1. அப்போ பவர்ல அங்க 3 இருக்கா? 3 யூனிட்ஸ் தான் 30 இயர்ஸ்னா 1 யூனிட் எவ்வளோ? அப்போ 1 யூனிட் எவ்வளோ வரும்? 1 யூனிட்னா 10 இயர்ஸ் வரும். அவ்வளோதான். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 10 இயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். A sum of money becomes 3 times in 10 years at the rate of compound interest. In how many years will it become 243 times? Okay, நமக்கு எப்படி 3 டைம்ஸா மாறுறதுக்கு 10 இயர்ஸ் ஆகுதான். அப்போ 243 டைம்ஸா மாறுறதுக்கு எத்தனை இயர்ஸ்? ஓகேவா? ஸோ இது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ பாருங்க, 3 டைம்ஸ்னா எப்படி எழுதலாம்? 3 பவர் 1. இப்போ 243 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 243 3 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். 243 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 3 பவர் 4 அப்படின்னா 81. 81 into 3 தான் எனக்கு 243 வருதுன்னா, அப்போ 243ங்கிறது 3 பவர் 5. பாருங்க, அப்போ 1 யூனிட் தான் 10 இயர்ஸ்னா எனக்கு என்ன வேணும்? 5 யூனிட்ஸ் எவ்வளோன்னு வேணும். 1 யூனிட் தான் 10 இயர்ஸ்னா 5 யூனிட்ஸ் எவ்வளோன்னு வேணும். ஸோ இப்போ 5 யூனிட்ஸ்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 இயர்ஸ் கிடைக்கும். சரியா? கொஸ்டினுக்கான 50 இயர்ஸ் கிடைக்கும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 50 இயர்ஸ். 1 யூனிட் தான் 10 இயர்ஸ்னா 5 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். கிளியரா? ஓகே, இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது இனி வந்து தப்பு இல்லாமல் சால்வ் பண்ணும். ரொம்ப ஈஸி தான். ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் 2வது சொல்லி கொடுத்த அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இதில் பாருங்க, the difference between the simple and compound interest on a sum of money for 2 years at 5% per annum is 125. The sum is. ஓகே, இது நெக்ஸ்ட் மாடல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்திருக்கோம். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ 2 ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த 2 ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே எழுதிடு. ஓகேவா? ஃபார்முலா பாருங்க. ஸோ ஃபார்முலா எழுதும்போது இப்போ நான் ஃபார்முலா வந்து எதுக்கு எழுதுறேன்னா, டிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பெருசா இருக்கும். அதனால சிஐ மைனஸ் எஸ்ஐன்னு எழுதியிருக்கேன். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் n ஈக்குவல் டு 2s மட்டும்தான் இந்த ஃபார்முலா.
ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர் 2 வருஷம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு பிரின்சிபல் ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன ஃபார்முலானா பி இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ 300 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 கியூப். இந்த ஃபார்முலா எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா n ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஓகேவா? n ஈக்குவல் டு 3 இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர் வந்து 3 இயர்ஸா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்போ புரியுதா? அப்போ ரெண்டுமே ஒரே தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் ரெண்டுமே. பட் ஆனால் இது ரெண்டும் எதை பொறுத்து வேரி ஆகுதுன்னா எத்தனை வருஷத்துக்கான டிஃபரன்ஸை கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு கேட்குறாங்களா 3 வருஷத்துக்கு கேட்குறாங்களாங்கிறத பொறுத்து மாறுது. ஸோ 2 வருஷம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, 3 வருஷம்னா இந்த செகண்ட் ஃபார்முலா. கிளியரா? ஸோ ஒரே பிரின்சிபல் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கணும். அதே இது 3 வருஷத்துக்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ்னா செகண்ட் ஃபார்முலா எடுத்து. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். பாருங்க என்ன கேட்குறாங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 இயர்ஸ் அட் 5% per annum is 125, the sum is, அதாவது 2 வருஷத்துல 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ ஒரு பிரின்சிபல் அதுல கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் 125 ரூபாயா இருந்ததுன்னா அந்த பிரின்சிபல் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? அப்ப டிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, அதே மாதிரி 2 வருஷம்னு கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாச்சு, பிரின்சிபல் கேட்குறாங்க. அப்ப 2 வருஷம் சொன்னாலே நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான். 2 வருஷம் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பாருங்க சிஐக்கும் எஸ்ஐக்குமான டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் இவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 125. ஸோ டிஃபரன்ஸ் 125 கொடுத்தாச்சு. அப்போ ஃபார்முலா படி டிஃபரன்ஸை லெஃப்ட் சைடு எழுதியாச்சு. ரைட் சைடு எழுதணும் பி இன்டூ ஆர் ஸ்கொயர் எழுதணும். பிரின்சிபல் தெரியாது. ஓகே, இன்டூ ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஆர் வந்து என்னது 5%. அப்போ ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும்? 25 டிவைடட் பை என்னது 100 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 100 ஸ்கொயர்னா 100 இன்டூ 100. ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா பிரின்சிபல் கிடைச்சோம். இப்போ 25 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 5. ஸோ ஃபைனலாக பி ஈக்குவல் டுன்னு எழுதும்போது இங்கே ஒரு 10,000 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. மல்டிப்ளை ஆகும்போது எவ்வளோ கிடைக்குது? 50,000 கிடைக்கும். கிளியரா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 50,000, ஆப்ஷன் ஏ. இவ்வளவுதான், சிம்பிள். ஜஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதெல்லாம் நம்ம டெரைவ் பண்ணி எழுதலாம். பட் ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. அவ்வளோ டெப்தா போகணும்னு அவசியம் கிடையாது. இதை கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த 2 ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி டைரக்டா தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ சரி, ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும். ஒருவேளை இப்போ 4 வருஷம் கேட்டா என்ன பண்றது? 4 வருஷம் கேட்டா ஒன்றும் பண்ண முடியாது, ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 4 இயர்ஸ் எப்போ கேட்பாங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு கொஸ்டினுக்கு நிறைய டைம் கன்சியூம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ராப் தான் அந்த 4 இயர்ஸ்க்கான கொஸ்டின். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் 4 வருஷத்துக்குலாம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாதீங்க. ஓகேவா? அது வந்து அட்டன் பண்ணக்கூடாதுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும்னு அவசியம் இல்லை. மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? சும்மா அதில் போய் உட்காந்துக்கிட்டு ட்ராப்ல போய் மாட்டிக்க கூடாது. ஆனால் 4 வருஷம் கேட்கும்போது உங்களால் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக ரெகுலராக பண்ணக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா தனித்தனியாக கண்டுபிடிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, certain sum was invested at the rate of 10% for a period of 2 years at compound interest and compounded annually. The same sum was invested for the same period and the same rate of interest at simple interest. If the difference of compound interest and simple interest was rupees 200, find the sum. அதே கொஸ்டின் தான். போன இதுல என்ன கேட்ட 3 லைன்ல கேட்ட கொஸ்டினை இவன் எத்தனை லைன்ல கேட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. 2 1 தான் கேட்டிருக்கான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% தான். 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுமா. ஏதோ ஒரு பிரின்சிபல்ல கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் 200. அப்படின்னா பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப புரியுதா? ஒரு சின்ன கான்செப்ட். புரியுதா? ஒரு சின்ன கான்செப்ட். அது இப்படி 3 லைன்ல கேட்டிருக்கிறாங்க. அதே கான்செப்ட் இப்போ வளவளன்னு எழுதி இத்தனை லைன்ல கேட்டு வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு பார்க்கும்போது என்ன அவ்வளவு பெருசா இருக்கு, பெரிய கொஸ்டினா, கஷ்டமான கொஸ்டினான்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. அதை வந்து அவங்க விலாவரியா பெருசா எழுதி நமக்கு வந்து அது ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி காட்டுறாங்க. புரியுதா? அப்போ போன கொஸ்டின் இந்த கொஸ்டினும் சேம் தான். அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். பாருங்க, 2 வருஷம் சொல்லியாச்சு. ஸோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் எழுதணும், அந்த டிஃபரன்ஸ் எழுதணும். டிஃபரன்ஸ் 200 எனக்கு தெரியும், கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பி தெரியாது. இங்க இது ஆர் ஸ்கொயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்போ 10 ஸ்கொயர் எவ்வளோ? 100 டிவைடட் பை 100 ஸ்கொயர். அப்போ 100 ஸ்கொயருங்கிறனால 100 × 100 எழுதிருக்கேன். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிடும்.
ஸோ ஃபைனலாக பி ஈக்குவல் டு இந்த 100 நீங்கள் 200ஓட மல்டிப்ளை ஆகும்போது 2 போட்டு 4 0 போட்டுக்க வேண்டியதான். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 20,000 ஆப்ஷன் டி. புரியுதா? இவ்வளோதான் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இல்லை பாருங்க, the difference between the simple interest and the compound interest on a certain amount at 9% per annum for 2 years is 162. What is the principal? இந்த இடத்துல certain amountனு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த அமௌண்ட் எதை குறிக்குதுன்னா பிரின்சிபலை குறிக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் அமௌண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட், இந்த இடத்துல அமௌண்ட்டுங்கிறது அந்த கேஷ், பணம், அது சொல்றாங்க. ஏதோ ஒரு பணத்து மேல, ஏதோ ஒரு கேஷ் மேல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா, அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் எனக்கு 162 ரூபாய். 2 வருஷத்துக்கு 9% சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ டிஃபரன்ஸ் வந்து 162, பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% சொல்லியிருக்காங்களா, அப்போ 9 × 9 எவ்வளோ? 81 டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ 100 × 100, அப்போ 81ஆல டைரக்டாக கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு இது ஒரு 10,000, 10,000 2ஓட மல்டிப்ளை ஆகும்போது எவ்வளோ வரும்? 20,000. ஓகே, ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 20,000. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, the difference between the compound interest and the simple interest on rupees 8,000 at the same rate of interest per annum for 2 years is 98. What is the rate of interest per annum? அதே கொஸ்டின் தான், பிரின்சிபலை கொடுத்துட்டாங்க 80,000 ரூபாயா. 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் 98 ரூபாயா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன பண்ணாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸையும் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இங்க 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸையும் கொடுத்தாச்சு, பிரின்சிபலையும் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ சேம் அதே தான். டிஃபரன்ஸ் 98, பிரின்சிபல் தெரியும் எவ்வளோ? 80,000 ரூபாய். பிரின்சிபல் 80,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ அதனால ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். கீழே வந்து என்னது? 100 ஸ்கொயர். ஸோ அதனால 100 × 100ன்னு எழுதிக்கிறேன். இந்த 4 0க்கு கீழே இருக்கிற அந்த 2 100ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, எப்படி இருக்கு? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஒரு 98 இருக்கு, இங்கே ஒரு 8 இருக்கு. நம்ம மாற்றி எழுதும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 49, இது 4. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49/4ன்னு இருக்கும். இப்போ நான் ஆர் தான் கால்குலேட் பண்ணும். அப்போ அப்படியே இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 49னா ரூட் எடுத்தா 7, 4க்கு ரூட் எடுத்தா 2, அப்போ 7/2. ஓகேவா? 7/2, 7/2 மாற்றி எழுதுனா எப்படி வரும்? 3, 1/2%. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3, 1/2%, 3.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். அப்போ எப்படினாலும் கேட்கலாம் நமக்கு. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல நமக்கு பிரின்சிபல் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுல இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years at the rate of 10% per annum on a certain sum is equal to 310, then sum of money. இதுல பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஸோ இது நீங்க சால்வ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் என்ன வேணாம், இது 3 years இல்லையா? ஸோ 3 years நான் சால்வ் பண்றேன். ஓகே, இங்க 3 வருஷம் கேட்டிருக்கிறாங்கன்னா என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் 3 வருஷத்துக்கு 310 ரூபாயா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. பிரின்சிபல் என்ன சொல்லி கேட்கலாம். நம்ம 3 yearsனா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஃபார்முலா என்ன வரும்? அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா படி எழுதும்போது பி இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் எவ்வளோ? 10%. இப்போ 100 இன்டூ 300 பிளஸ் ஆர். அப்போ 300 பிளஸ் 10னா எவ்வளோ? 310 டிவைடட் பை 100 கியூப். ஸோ 100 இன்டூ 100 இன்டூ 100. ஸோ ஃபார்முலா படிச்சுக்கோங்க. பிஆர் ஸ்கொயர் இன்டூ 300 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 கியூப். அது படி தான் எழுதியிருக்கிறேன். இப்போ கேன்சல் பண்ணும்போது பாருங்க, இந்த 100க்கு இந்த கீழே ஒரு 100 கேன்சல் ஆகிடும், இந்த 310க்கு இந்த 310 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 ஆகிடுமா? அப்போ ஃபைனலாக பிரின்சிபல் ஈக்குவல் டு கீழே 2 100 மட்டும் இருக்குது. இது அப்படியே அங்கே போகும்போது 100 × 100 நமக்கு எவ்வளோ? 10,000. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 10,000. ஓகே, நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, if the difference between the compound interest and simple interest on a certain sum of money for 3 years at the rate of 4% per annum is 76, what is the sum? அதே தான், 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து 76 ரூபாய். ஓகே, பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் பி இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%னா 4 × 4, 4 ஸ்கொயர் தானே, பி ஆர் ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் 16. அடுத்து 300 பிளஸ் ஆர்னா எனக்கு இதில் ஒரு 304 கிடைக்கும், டிவைடட் பை 100 கியூப். ஸோ 100 இன்டூ 100 இன்டூ 100. இதை சால்வ் பண்ணும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 304 இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட்
ஓகே, இங்க வந்து 4 4s are 16, இங்க 25 டைம்ஸ். அகைன் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 25 டைம்ஸ். நெக்ஸ்ட் இதை 4 ஆல கேன்சல் பண்ணலாம். இது 4 டேபிள்ல கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 7 4s are 28, 7 4s are 28, 6 4s are 24. இப்போ இங்க 25. இந்த 76ம் இந்த 76ம் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா p ஈக்குவல் டு கீழே 25 into 25 into 25. ஓகே, ஸோ அப்போ 25 கியூப். 25 கியூபோட வேல்யூ என்ன? 15625. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 15625. கிளியரா? நெக்ஸ்ட், a sum becomes 9,000 on compound interest after 6 years. This sum becomes rupees 13,500 on compound interest at the same rate after 9 years. What is the principal amount? Next model வந்தாச்சு. ஓகே, அந்த டிஃபரன்ஸ் மாடல் முடிஞ்சு போச்சு. இது அடுத்த மாடல். ஆல்ரெடி இந்த மாதிரி டைப் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லயே அதுக்கு முந்தின கிளாஸ்லயே பார்த்துருக்குறோம். ஸோ அதே தான் இப்போ அந்த டைப்பா நம்ம கொண்டு வரேன். இப்போ இது வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். திரும்ப ஒருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. a sum becomes 9,000 on compound interest after 6 years. ஏதோ ஒரு பிரின்சிபல் 6 வருஷம் முடிவுல 9,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்டா மாறி இருக்கு. This sum becomes 13,500 on compound interest at the same rate after 9 years. அதே பிரின்சிபல் 9 வருஷம் கழிச்சு பார்த்தா 13,500 அப்படிங்கிற அமௌண்டா மாறி இருக்கு. அப்படின்னா பிரின்சிபல் என்ன? இது நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம். இதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ முன்னாடி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு பார்த்துருப்போம். பட் ஆனால் என்ன கேட்கறாங்க? பிரின்சிபல் கேட்கறாங்க. ஸோ ஓகே, இது ஒரு கான்செப்டாவே பார்க்கும்போது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு. சரியா? இந்த பிரின்சிபல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 9,000 அப்படிங்கிற அமௌண்டா மாறுது. ஓகேவா? ஸோ 9,000 அப்படிங்கிற அமௌண்டா மாறுது. எத்தனை வருஷத்துல? 6 இயர்ஸ்ல. நான் போட்ட பிரின்சிபல் 9,000 ரூபாங்கிற அமௌண்டா மாறி இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப அதே பிரின்சிபல் 13,500ங்கிற அமௌண்டா மாறும். எப்போ? நான் 9 வருஷத்துல. இப்ப இந்த 9 வருஷம் எங்க இருந்து கால்குலேட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கால்குலேட் பண்ணும். இனிஷியலா. அப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பிரின்சிபல் பின்னு இருந்தது. அது 6 வருஷம் முடிவுல 9,000 ரூபாய் ஆயிருக்கு. அதே பிரின்சிபலை மொத்தமா 9 வருஷம் கழிச்சு பார்த்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு மாறி இருக்கும்? இங்க இருந்து இதுதான், இங்க இருந்து 9 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்ப இப்படி பார்க்கணும். இங்க இருந்து இங்க எத்தனை வருஷம்னு பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ். புரியுதா? ஒரு பிரின்சிபல் 9,000 மாறுறதுக்கு 6 இயர்ஸ் எடுத்துக்குது. அதே பிரின்சிபல் 13,500 மாறுறதுக்கு 9 வருஷம் எடுத்துக்குது. இது புரியுதா? அப்போ இந்த 13,500ங்கிறது ஆஃப்டர் 9 இயர்ஸ் கிடைக்கக்கூடிய அமௌண்ட். இந்த 9,000ங்கிறது ஆஃப்டர் 6 இயர்ஸ் கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா? அப்போ நான் போட்ட காசு 6 வருஷம் முடியும் போது 9,000 ரூபான்னு இருந்திருக்கும். சரியா? 6 வருஷம் முடியும் போது 9,000 ரூபான்னு இருந்திருக்கும். அதே 9 வருஷம் முடியும் போது 13,500 ரூபாயா இருந்திருக்கும். அப்ப இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் இடப்பட்ட கேப் எவ்வளவு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 வருஷமா, இது 6 வருஷம் இங்க போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இங்க எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் இருக்கு. சரியா? இப்ப இதுதான் நமக்கான கீ. கிளியரா புரியுதா? எப்படி இது டயக்ராம் போட்டேன்னு புரியுதுல? போட்டுட்டு இப்ப இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த பார்ட்டை மட்டும் பார்க்கணும். இப்ப இது மட்டும் நம்ம பார்க்கும்போது இது நமக்கு என்ன விஷயத்த புரிய வைக்குது அப்படின்னா இந்த 3 வருஷத்தை மட்டும் பாருங்க. இந்த 3 இயர்ஸ் மட்டும் பாருங்க. இந்த 3 இயர்ஸ்ல இந்த 3 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? 9,000 இருந்தது. அப்ப இந்த 3 இயர்ஸ் முடியும் போது அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 13,500. அப்ப இந்த பர்டிகுலர் 3 இயர்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 9,000 தான் பிரின்சிபல், இந்த 13,500 அமௌண்டா இருக்கும். ஏன்னா எப்பவுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப எத்தனை வருஷத்துக்கும் நான் போயிட்டு காசு போடுறேன். அப்போ அந்த இப்போ 3 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு நான் ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 5 வருஷத்தோட ஸ்டார்டிங்ல நான் என்ன காசு என் அக்கௌண்ட்ல இருக்கோ அதான் பிரின்சிபல். 5 வருஷத்தோட முடிவுல என் அக்கௌண்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் என்னது? அமௌண்ட். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆக்சுவலா இந்த 9,000ங்கிறது அமௌண்ட் தான். ஆனா நீங்க வந்து இந்த 6 வருஷம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 6 வருஷத்தை நீங்க கால்குலேட் பண்ணும்போது இந்த 6 வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பி தான் பிரின்சிபல், இந்த 9,000 அமௌண்ட். இது இந்த 6 வருஷத்தோட கணக்குக்கு. இந்த 3 இயர்ஸ்க்கு நீங்க பார்க்கும்போது இந்த 3 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? 9,000. இந்த 3 இயர்ஸ் முடியும் போது அக்கௌண்ட்ல எவ்வளவு இருந்தது? 13,500. அப்ப இந்த 3 இயர்ஸ்க்கு இந்த 9,000 தான் பிரின்சிபல், இந்த 13,500 தான் அமௌண்ட். அப்போ இதுல இருந்து நான் என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னா பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ. ஸோ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ எத்தனை இயருக்கு? 3 இயர்ஸ்க்கு. இதுல இருந்து 3 இயர்ல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோவை என்னால ஈஸியா ஃபார்ம் பண்ணிட முடியும். பாருங்க, பிரின்சிபல் எவ்வளோ? இது 9,000 பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளோ? 13,500. கிளியரா?
அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த 00 கேன்சல் ஆயிடும். 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 10, இது வந்து 15, அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இது 3. நம்ம எப்படி வந்துருச்சு? 2:3. இந்த 2:3ங்கிறது என்னது? 3 இயர்ஸ்ல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப இதுல இருந்து நான் என்ன தெரியுமா சொல்லலாம்? இவங்க சொன்ன சம்முக்கு 3 வருஷம் நான் வந்து ₹2 இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, அது 3 வருஷத்துல எவ்வளவா வளர்ந்துருக்கும்? ₹3 வளர்ந்துரும். புரியுதா? இது நீங்க இந்த 2:3 கொண்டு போயிட்டு நீங்க ஸ்டார்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டா வரும். நீங்க ஸ்டார்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணாலும் கரெக்டா வரும். எங்க பண்ணாலும் கரெக்டா வரும். நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்தே நம்ம அதை கண்டுபிடிச்சிடும். புரியுதா? இந்த இந்த 9,000 இந்த 13,500 வச்சு நம்ம இந்த மொத்த ஹோல் சம்முக்கும் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ 3 இயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது ஈஸியா கெஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டா திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டா திங்க் பண்ணாதீங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கொடுத்தாலே இப்படிதான் எழுதணும். புரியுதா? ஸோ பிரின்சிபல் இருக்கு. பிரின்சிபல்ல இருந்து 6 வருஷம் கழிச்சு எனக்கு 9,000 அப்படிங்கிற அமௌண்டா மாறுது. அதே பிரின்சிபல் 9 வருஷம் கழிச்சு பார்த்தா 13,500 அமௌண்டா மாறுது. அப்போ எனக்கு இந்த 9,000க்கும் இந்த 13,500 நடுவில் எத்தனை இயர் கேப் இருக்குன்னு சொல்லி பார்த்தா 3 வருஷம் கேப் இருக்கு. இப்ப இதுல தான் எனக்கு 2 வேல்யூமே தெரியும். இங்க எனக்கு பிரின்சிபல் இந்த பிங்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ இந்த 9,000 இந்த 13,500 தான் எனக்கு தெரிஞ்ச 2 வேல்யூ. இந்த 2 வேல்யூ மட்டும் பார்க்கும்போது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த 3 வருஷத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 3 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல என் அக்கௌண்ட்ல இருந்த 9,000 3 வருஷம் முடியும் போது எவ்வளவா மாறி இருக்கு? 13,500 மாறி இருக்கு. அப்போ இந்த 3 வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்த 9,000ங்கிறது பிரின்சிபலா இருந்திருந்ததுன்னா இந்த 13,500 இந்த 3 வருஷத்துக்கான அமௌண்டா இருந்திருக்கும். அப்ப 3 இயர்ஸ்ல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ எப்படி வந்திருக்கு? 9,000:13,500 2:3. அப்போ 3 வருஷத்துல என்னோட பிரின்சிபல் 2 இருந்ததுன்னா அமௌண்ட் எவ்வளவு மாறி இருக்கும்? 3 மாறி இருக்கும். கிளியரா? சரி, ஓகே. இப்ப அப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ 2:3 வந்திருக்கிறது எத்தனை இயருக்கு தான்? 3 இயருக்கு தான். ஓகே. இப்ப பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நேரம் இங்க வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. பாருங்க, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் கலர் ரவுண்ட் போட்டிருக்கு இல்லையா? இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த 6 வருஷம் பார்ட் இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. பாருங்க, எனக்கு நான் போட்ட பிரின்சிபல் 9,000ங்கிற அமௌண்டா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த 6 வருஷத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பி தான் பிரின்சிபல், இந்த 9,000 தான் அமௌண்ட். ஓகே, சரி. இப்ப எனக்கு ரேஷியோ தெரியும். ரேஷியோ எத்தனை வருஷத்துக்கு தான் தெரியும்? பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எனக்கு எத்தனை வருஷத்துக்கு தெரியும்? 3 வருஷத்துக்கு தான் தெரியும். 3 வருஷத்துக்கு தான் எவ்வளோ? 2:3. ஆனா இங்க எத்தனை வருஷம் இருக்கு? 6 வருஷம் இருக்கு. புரியுதா? அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 2:3னா இப்ப நம்ம இப்படி எழுதுவோமா? இங்க பாருங்க, பிரின்சிபல் தனியாவே நான் எழுதி காட்டுறேன். பிரின்சிபல் அமௌண்ட், ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் 3 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு இருக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 2:3. நமக்கு மொத்தம் எத்தனை வருஷம் வேணும்? 6 வருஷம் வேணுமா? அப்ப 6 வருஷம்னா இன்னொரு ஒரு 3 வருஷம். 3 வருஷத்துக்கு 2:3, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 2:3. அப்ப நமக்கு எவ்வளவு வந்துடும்? 4:9. புரியுதா? அப்ப ஆக மொத்தம் 6 இயர்ஸ். இது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் தெளிவா சொல்ல முயற்சி பண்றேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ என்ன கலர் போட, இங்க பாருங்க. இப்ப இந்த நான் தனியா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஏன் நான் இப்படி போட்டேங்கிறது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரியாது. ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாருங்க, ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஏதோ ஒரு பிரின்சிபல் ஒரு 1,000 rupees இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% இருக்கு. நம்பர் ஆஃப் இயர் வந்து 2 இயர்ஸ்க்கு. நான் ரேஷியோ மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவேன்? பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்கு ரேஷியோ மெத்தட்னா எப்படி சால்வ் பண்ணுவேன்? இந்த 10% என்னன்னு பண்ணுவேன்? 10%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூனா 1/10. அப்ப எனக்கு பிரின்சிபலுக்கு அமௌண்ட்டுக்கு ரேஷியோ என்ன வரும்? 10. இது எத்தனை இயருக்கு? 1 இயருக்கு. இப்ப எனக்கு மொத்தம் 2 வருஷம் வேணுமா? அப்போ 2 வருஷம்னா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 10:11. அடுத்த ரெண்டாவது 1 இயருக்கு என்னதான் இருக்கும்? 10:11. இப்படி போடுவேன் இல்லையா? இதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இங்க எனக்கு இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால 1/10 மாத்தி 1 இயருக்கு பிரின்சிபல் அமௌண்டோட ரேஷியோ 10:11 எழுதியிருக்கேன். அப்போ எனக்கு மொத்தம் 2 வருஷம் நான் கால்குலேட் பண்ணனா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 10:11, அடுத்த 1 இயருக்கு 10:11, அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு மொத்தமா 2 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது நம்ம ஸ்டார்டிங்லயே இந்த மெத்தட பார்த்தாச்சு. அதே மெத்தட தான் நான் இங்க கொண்டு வந்து அப்ளை பண்றேன். ஆனா இங்க என்ன பண்றேன்? இங்க எனக்கு கிடைச்ச இந்த 2:3ங்கிறது பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ தான். பட் ஆனா இது எத்தனை இயருக்கு? 3 இயர்ஸ்க்கான ரேஷியோ. 3 வருஷத்துல என்னோட பிரின்சிபல் எப்படி இருக்குதோ அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற அந்த பிரின்சிபல் அமௌண்ட்கான ரேஷியோ 3 இயர்ஸ்க்கு இருக்கு. ஆனா எனக்கு என்ன தேவை? 6 இயர்ஸ்க்கு தேவை. அப்போ 6 இயர்னா உள்ள எத்தனை வரும்? 3 வருஷம் இருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு ஒரு 2:3, அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு 2:3. இங்க எப்படி ஒரு வருஷத்துக்கு 10:11, அடுத்த ஒரு வருஷத்துக்கு 10:11 போட்டனோ அதே மாதிரி இங்க 3 வருஷத்துக்கு ஒரு 2:3, அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு 2:3. ஆக மொத்தம் 6 வருஷம் ஆயிடுச்சு.
இப்போ ஃபைனலாக 6 இயர்ஸுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், பிரின்சிபல் 4ன்னு இருந்ததுன்னா அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 9ன்னு இருக்கும். கிளியரா? இப்போ நான் இதை delete பண்ணிடுறேன், இது தேவையில்ல. இப்போ எனக்கு 6 வருஷத்துல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. 4:9ன்னு இருக்க போகுது. இப்போ நேரா மேல வாங்க. மேல அந்த கிரீன் கலர் ரவுண்டு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வாங்க. அந்த இடத்துல பாருங்க 6 வருஷத்துல பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, இங்க 9000 இருக்கு. இங்க நமக்கு ரேஷியோ படி அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 9 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் 9 யூனிட்ஸ், 9 தானே அமௌண்ட். அப்ப 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் இங்க என்னவா இருக்கு, அமௌண்ட் 9000 இருக்கு. அப்ப பிரின்சிபல் வேணும்னா 4 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ 1 யூனிட்னா எவ்வளவு வரும், 1000. அப்போ 4 யூனிட்ஸ்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 4000. பிரின்சிபல் ஈக்குவல் டு 4000. ஆப்ஷன் பி. கிளியரா புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். இப்படி அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. இந்த இடம் மட்டும் எனக்கு இங்க 6 வருஷம் இருக்கிறதுனால இங்க கிடைச்ச 3 வருஷத்தோட ரேஷியோல இருந்து 6 வருஷத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது. 3 பிரிச்சு எழுதி இருக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போமா? இல்ல பாருங்க, sum amounts to rupees 8028 in 3 years and to rupees 12,042 in 6 years at a certain rate % per annum and the interest is compounded yearly. The sum is, போன கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு. சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, ஏதோ ஒரு பிரின்சிபல், ஓகே, அமௌண்ட்ஸ் டு 8028ங்கிற அமௌண்டா மாறுது 3 இயர்ஸ்ல. அப்ப இங்க இருந்து ஒரு 3 இயர்ஸ்ல 8028 மாறி இருக்கு. ஓகே, அண்ட் டு 12,042 in 6 இயர்ஸ். அப்ப இது ஸ்டார்டிங்ல இருந்து 6, இங்க இருந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவா மாறுது, 12,042 மாறுது. 12,042 மாறுது. இப்போ பாருங்க, அப்ப பிரின்சிபல் இங்க இருந்து இங்க போறது 8,028 வரதுக்கு 3 வருஷம், இங்க இருந்து 12,042 மாறுறதுக்கு 6 வருஷம்னா, இப்ப இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. 8028க்கும் இந்த 12,042க்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்கு. மொத்தம் 6 வருஷம். அப்ப இதுல இங்க 3 வருஷம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 வருஷம் இங்க இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ண சொன்னேன், இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன், இதை மட்டும் எடுத்துக்க சொன்னேன். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொன்னேன். இந்த இடத்துல என்ன இருக்கு, 3 இயர்ஸ்ல. அப்ப இந்த 3 இயருக்கு மட்டும் பார்த்தா இந்த 8028 தான் பிரின்சிபல், இந்த 12,042ங்கிறது என்னது, அமௌண்ட். அப்போ இந்த பர்டிகுலர் 3 இயர்ஸ்ல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அது எத்தனை இயருக்கு தான் கிடைக்கும், 3 இயர்ஸ்க்கு தான் கிடைக்கும். அப்ப 3 இயர்ஸ்க்கு பாருங்க எப்படி இருக்குன்னு, பிரின்சிபல் எவ்வளோ, 8028, இது வந்து 12042. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், உங்களுக்கு வந்து கரெக்டா 4014 வரும். 4014, இதுல பாதி பார்த்தா 4014 வரும். அந்த 4014 அப்படியே ட்ரிபிள் ஆக்குனீங்கன்னா இது கிடைக்கும். என்ன சொல்றேன்னு புரியலையா? 8028 இருக்கா, இதுல பாதி தான் எவ்வளோ, 4014. இந்த 4014 இருக்கா, இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 14 into 3 வந்து 42. அடுத்து ஒரு 0, 4 3s are 12 வந்துருச்சா? அப்ப என்ன மீனிங், 4014ஆல டிவைட் ஆகும். இது ரெண்டுமே எதால டிவைட் ஆகும், 4014ஆல டிவைட் ஆகும். அதனால டைரக்டா என்ன பண்ணிடுறேன், 4014ஆல டிவைட் பண்ணிடுறேன். இப்போ 4014ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். கிளியரா? ஸோ ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க 8 இருக்கா, இங்க 12 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 28 இருக்கு, இங்க 42 இருக்கு. சரியா? இங்க 28 இருக்கு, இங்க 42 இருக்கு. இதை வச்சுதான் நான் போட்டேன். இப்போ 8 12ன்னா அப்ப 8ங்கிறது 2 மடங்கு, 12ங்கிறது 3 மடங்கு, இங்க 28ங்கிறது 2 மடங்கு, 42ங்கிறது 3 மடங்கு. ஸோ கால்குலேஷன்ல ஒரு சில டேபிள்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஈஸியா அதை கெஸ் பண்ணிருக்க முடியும், இது என்ன டேபிள்ல போகும்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தாலும் இதை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஓகேங்களா? நீங்க உள்ள எங்களுக்கு பெருசா கேன்சல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குதா, நீங்க குட்டி குட்டியா கேன்சல் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஃபைனலா எங்க தான் வந்து நிற்கும், இந்த 2:3 தான் நிற்கும். ஸோ நீங்க கேன்சலேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். சரியா? சரி, எனிவே நமக்கு அல்டிமேட் கோல் என்னன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ அப்போ நமக்கு 3 இயர்ஸ்க்கு ரேஷியோ என்ன வந்துருச்சு, 2:3 வந்துருச்சு. இப்போ இது தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 3 வருஷத்துக்கான ரேஷியோ வந்து எனக்கு 2:3 வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னோம், இந்த பார்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். இங்க பாத்தீங்களா, இந்த கிரீன் கலர் பார்ட்டுக்கு வந்துருங்க, இங்க வந்துடலாம். நமக்கு தேவை என்ன, பிரின்சிபல் தான் தேவை. பாருங்க, அப்ப ஏதோ ஒரு பிரின்சிபல்
3 வருஷத்துல 8028ங்கிற அமௌண்ட்டா மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல எத்தனை இயர் இருக்கு? 3 இயர்ஸ் இருக்கு. போன கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுல 6 இயர்ஸ் இருந்ததுனால எனக்கு கிடைச்சது 3 இயர் ரேஷியோ. அப்ப 3 இயர் ரேஷியோல இருந்து 6 இயர்ஸ் ரேஷியோ ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொண்டு அப்ளை பண்ணேன். ஆனா இந்த இடத்துல அந்த ஸ்டெப் நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கேயும் 3 இயர்ஸ் தான் இருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை இயர்க்கான ரேஷியோ தான்? 3 இயர்ஸ்ல பிரின்சிபல் 2ன்னு இருந்ததுன்னா அமௌண்ட் என்னவா இருக்கும்? 3ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கேயும் 3 இயர்ஸ் இருக்கிறதுனால இந்த ரேஷியோ அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்ப பாருங்க 3 இயர்ஸ்ல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ தான் 2:3. அப்ப இங்க அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 8028 இருக்கு. இங்க ரேஷியோல எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்போ இந்த 3 யூனிட்ஸ் தான் 8028னா பிரின்சிபல் வேணும்னா 2 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா போதும். பாருங்க 3 டேபிள கேன்சல் பண்ணும்போது 1, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 6 3s are 18, 7 3s are 21, 6 3s are 18. அப்ப 2 into 2676 அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5352. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5352. கிளியரா? 5352. சிம்பிளா நம்ம ஆன்சர் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, சம் அமௌண்ட்ஸ் டு rupees 18,600 after 3 years and to rupees 27,900 after 6 years at a certain rate % per annum. When the interest is compounded annually, the sum is. போன கொஸ்டின் மாதிரியே தான். 3 வருஷம் கழிச்சு உள்ள அமௌண்ட் சொல்லியிருக்காங்க, 6 வருஷம் கழிச்சு உள்ள அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும் அதே ப்ரொசீஜர் தான், அப்படியே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12,400. ஆப்ஷன் பி 12,400. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A sum of money becomes 11,880 after 4 years and rupees 17,820 after 6 years on compound interest. When the interest is compounded annually, what is the half of the sum? CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். இவங்க வந்து பிரின்சிபல் கேட்கல, பிரின்சிபல்ல ஹாஃப் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிச்சு அதுல பாதியை ஆன்சரா போடணும். ஸோ நான் வேகமா பண்றேன் பாருங்க. பிரின்சிபல் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 4 இயர்ஸ், 4 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்குமா? 11,880 கிடைக்குமா? ஓகேவா? அடுத்தது 17,820 வந்து எத்தனை வருஷம் கழிச்சு? ஆஃப்டர் 6 இயர்ஸ் கழிச்சு. ஓகே, அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு இடையில எத்தனை இயர் கேப் இருக்கு? 2 இயர்ஸ் கேப் இருக்கு. ஓகே, இதுல 2 இயர்ஸ்க்கான பிரின்சிபல் என்ன அமௌண்ட் ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம். நான் பாருங்க, 2 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு? 11,880 இருக்கு. அண்ட் அமௌண்ட் வந்து 17,820 இருக்கு. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். அது ரெண்டும் 11 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 11 டேபிள்னா 108. இங்க வந்து நமக்கு 162. அடுத்தது ரெண்டும் 6 டேபிள்ல கேன்சல் ஆகும். 6னா 1, 1 6 ஆர் 6, 8 6 ஆர் 48. இங்க 2 6 ஆர் 12, 7 6 ஆர் 42. 7 6 ஆர் 42. அடுத்தது ரெண்டு பார்த்தாலே தெரியுது 9 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ 9 டேபிள்னா நமக்கு 2 9s are 18, 3 9s are 27. நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2:3. இந்த 2:3ங்கிறது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்லியிருப்போம்? இங்க வர சொல்லியிருப்போம். இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, பிரின்சிபல் வந்து 11,880 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 4 இயர்ஸ் ஆயிருக்கு. எனக்கு பிரின்சிபல் தான் தேவை. அப்ப 4 வருஷம். இங்க 2 வருஷத்துக்கான ரேஷியோ தான் எப்படி இருக்கு? 2:3 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் 4 இயர்ஸ்க்கு ரேஷியோங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் தானே இருக்கு. அப்ப 2 இயர்ஸ்க்கு 2:3. இப்ப நெக்ஸ்ட் 2 இயருக்கும் என்னவா தான் இருக்கும்? 2:3. அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு 4 இயர்க்கு ரேஷியோ எப்படி வந்துடும்? 4:9 வந்துடும். புரியுதா? அப்போ 4:9 தான் 4 இயர்ஸ்க்கான ரேஷியோ. அப்போ பிரின்சிபல் 4ன்னு இருந்ததுன்னா 4 இயர்ஸோட முடிவில் அமௌண்ட் வந்து 9 இருக்கும். இங்க அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 11,880 இருக்கு. அப்ப 9 யூனிட்ஸ் தான் எனக்கு 11,880னா 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது பிரின்சிபல் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ பாருங்க, 9 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 1 டைம் இருக்கும் 9, 3 9s are 27, 2 9s are 18. அப்போ 1320. அப்போ 4 யூனிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0, 2 4s are 8, 3 4s are 12, பேலன்ஸ் 1. அப்போ 5280 தான் என்னது? பிரின்சிபல். பட் ஆனால் இது அப்படியே ஆன்சரா போடக்கூடாது. இதுல பாதியே நம்ம ஆன்சரா போடணும். அப்போ இதுல ஹாஃப்னா எவ்வளோ? 2640. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 2640. கிளியரா? ஓகே, இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்னும் வேற கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். இது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.